Hi everyone. Sum of products இதை ஷார்ட்டாக எஸ்ஓபின்னு சொல்லலாம். ஸோ இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வந்து கனானிக்கல் ஃபார்மாக மாற்றுறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சின்னு இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஏபிசி அப்படின்னு இருக்கு, அது வந்து ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட் டேர்ம் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏ பி பார் சி பார்னு இருக்கு, இது ப்ராடக்ட் டேர்ம் 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், அதனால தான் அதோட நேம் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதே இந்த கன்வெர்ட் த கிவன் எக்ஸ்பிரஷன் இன் கனானிக்கல் ஃபார்ம், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அது கனானிக்கல் ஃபார்மாக மாற்ற சொல்றாங்க, அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண சொல்றாங்க. அப்ப இதுல எப்படி இருக்கு, ஏசி பிளஸ் ஏபி பிளஸ் பிசின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுல ஸ்டெப் 1 எஸ்ஓபியை வந்து கனானிக்கலா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்ம்லையும் எந்த லெட்டர் மிஸ் ஆகுது அப்படின்றது ஸ்டெப் 1. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க பி மிஸ் ஆகுது, இதில் சி, இதில் ஏ. ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும்னா, எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ அந்த டேர்முடைய இப்போ இங்கே பி பிளஸ் பி பார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆண்ட் பண்ணணும் அந்த டேர்ம் கூட. ஸோ ஏசி டாட் ஆண்ட்னா டாட்டு பிளஸ் போட்டோம்னா 6 அப்படின்ற மீனிங். அதே மாதிரி இங்கே சினால டாட்டு சி பிளஸ் சி பார், இங்கே டாட்டு ஏ பிளஸ் ஏ பார் போட்டாச்சு. ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்னா, உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மல்டிப்ளைன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ ஏசி டாட் பி அப்படின்னா ஏசிபி. அப்போ இதுக்குள்ள போகும்போது ஏசி பி பார், அதே மாதிரி ஏபிசி, ஏபிசி பார், பிசிஏ, பிசிஏ பார் அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா ரீஆர்டர் பண்ணணும். ரீஆர்டர் எப்படின்னா ஏபிசி அப்படின்ற மாதிரி எழுதணும். இதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஏபிசி பிளஸ் ஏபி பார் சி, ஏபிசி ஏபி பார் சி பார், ஏபிசி பிளஸ் ஏ பார் சி பார், இது எல்லாமே ஏ பார் சிபி அப்படின்னு எழுதிட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, எது ரிப்பீட்டடா இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, இதுக்கு தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதாவது தியரம்ஸ், பூலியன் தியரம்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இது ஏபிசி அப்படின்னு 3 வாட்டி எழுதல, ஒரு வாட்டி எழுதுனா போதும், ரிமைனிங் டேர்ம்லாம் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு. இதுதான் வந்துட்டு எஸ்ஓபி இன்டூ கனானிக்கல் ஃபார்ம். தேங்க்யூ.